அது நீங்க நீங்க எனக்கிட்ட வருத்தம் தெரிவிங்க, இனிமே அப்படி நடந்துக்கிற மாட்டோம். நீங்க என் வீடு குப்பையா கிடக்குன்னா அந்த வீட்டுல குப்பை இல்லையான்னு கேட்கக்கூடாது, புரியுதா? நீங்க உங்க வீட்டை சுத்தமா வச்சுக்கணும். நான் என் நாட்டை பத்தி தான் பேச முடியும். எங்க அவங்க அப்பையும் குடிக்கிறேன் அப்படிங்கிறதா எங்க அப்பனும் குடிக்கணுங்கிறது பேசிக்க கூடாது, அது தப்பு. எப்படி சொல்றீங்க? என்னோட தனிப்பட்ட எங்களுடையது, எனக்கு இந்த திட்டத்தில் உடன்பாடு இல்லை. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். 72,000 கோடி இதுல முதலீடு செய்யப்படுது. இதுவே பல மாவட்டங்கள்ல, பல மாநிலங்கள்ல, பல நாடுகளில் இது தோல்வியடைஞ்ச ஒரு திட்டம், உலக வங்கியின் திட்டம். இது உங்களுக்கு புரியும். திடீர்னு துறைமுகம் கட்டுவது, திடீர்னு விண்ணூர்தி நிலைய விரிவாக்கம், திடீர்னு பேருந்து நிலைய இடமாற்றம், திடீர்னு 8 வழிச்சாலை 10 வழிச்சாலை, இதெல்லாம் எதுக்கு போடப்படுதுன்னு எனக்கு தெரியறதுனால நான் எதிர்க்கிறேன். எனக்கு வேண்டியது இருக்கிற சாலையை, எல்லார் வீட்லயும் வாகனம் இருக்கு, அரசு போக்குவரத்து இருக்கு, தொடர்வண்டி ஏற்கனவே இருக்கு, தானி இருக்கு, உந்துருளி இருக்கு. எங்களுக்கு போறதுக்கு ஒரு நல்ல பாதையை கொடுன்னு தான் கேட்கிறோம். நீ அதுக்கு மேல எல்லாத்தையும் மேல கட்டுறேன்னா 100 பேர்ல எத்தனை பேர் மெட்ரோல போறான்? நீ எதுக்கு 72,000 கோடி படிக்க உட்கார்ந்து பிள்ளைய படிக்க பள்ளிக்கூடம் கட்டி தர மாட்டேற? நான் படுத்து மருத்துவம் செய்யற ஒரு தரமான மருத்துவமனை கட்டி தர மாட்டேற? பறக்கிறதுக்கு மட்டும் இவ்வளவு பெரிய விண்ணூர்தி நிலையத்தை கட்டுற? அந்த முதலாளி யாருன்னு கேட்டா சொல்ல மாட்டேற. இந்த பிளைட் ஓட்டுறாருல அந்த முதலாளி யாரு? யார் வசதிக்கு கட்டுற? அப்ப எது அத்தியாவசியம் இருக்குல்ல, எது அத்தியாவசியம்? பசியோடு இருக்க மக்களை பத்தி கவலைப்படாம நீ பறக்கிற பயணிக்கிற மக்களை பத்தியே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ வானூர்தி நிலையம் இருக்கிற மாதிரி, பேருந்து நிலையம் இருக்கிற மாதிரி, வணிக வளாகங்கள் திரையரங்குகள் இருக்கிற மாதிரி பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், அரசு மருத்துவமனைகள் இருக்கா? அப்ப வலிக்குமா வலிக்காதா? அதனால அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அது நிதியை கூடு, நாசமா போ. 156 லட்சம் கோடி இந்தியா கடன் பெற்றுச்சு. என் மாநிலம் 10 லட்சம் கோடி கடனை தொற்றுச்சு. யார் தலையில சுமத்திட்டு போவ? அதுல எனக்கு பெரிய இது இல்லை, கருத்து இல்லை. என்னத்தையே பண்ணிட்டு போங்கிறதான். இதுல என்ன வருந்தத்தக்கதா இருக்குன்னா, அன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை திறந்து நம்முடைய தாத்தா காமராஜர் படிக்க வச்சாரு. இப்போ பல்லாயிரக்கணக்கான மதுக்கடைகளை திறந்து நம்மளை குடிக்க வச்சு தனியார் முதலாளிகள் லாபமேற்ற ஒரு தொழிலாக கல்வி மாறிட்டதுனால அரசு பள்ளி கல்லூரிகளின் தரம் உயர்ந்துச்சுன்னா தனியார் முதலாளிகளின் லாபம் குறைஞ்சிடும். உங்களுக்கு விளங்குன்னு நினைக்கிறேன். இப்ப தனியார் முதலாளிகாரனா அதிகபட்சமா 2 கட்சியில ஆட்சியில் இருந்த அமைச்சர் பெருமக்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அவர்களுக்கு தான் அதிகமா தனியார் கல்லூரி, மருத்துவமனைகள் எல்லாம் இருக்கு, மருத்துவக் கல்லூரி எல்லாம் இருக்கு, பள்ளிகளும் இருக்கு. இப்ப அதனால இந்த அரசு பள்ளி கல்லூரிகளின் தரம் உயர்த்தப்படுவதில்லை. தனியார் முதலாளி லாபத்துக்கு அரசு போக்குவரத்து தரம் உயர்த்தப்படுவதில்லை. தனியார் முதலாளி லாபத்துக்கு அரசு மருத்துவமனையின் தரம் உயர்த்தப்படுவதில்லை. இது உங்களுக்கு தெரியுது இந்த அடிப்படை. அதுல ஏற்படுற சிக்கல், அரசு பள்ளியின் தரம் குறைகிறதுனால தான் அங்கிருந்து பிள்ளைகள் தனியார் பள்ளியை நோக்கி படையெடுக்கிறாங்க. அப்ப மாணவர்களே வந்து சேரதில்லையும் காரணத்தை காட்டி நீ மூடிடுற. புரியுதா? இப்ப பினராயி விஜயன் வந்தவன் கேரளாவில் 30 விழுக்காடு அரசு பள்ளியை நோக்கி மாணவர்கள் படையெடுப்பது கூடியிருக்குன்னா அவன் தரம் உயர்த்துறான். அங்க அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லிக்கு வரும்போது அவர் நட்சத்திர விடுதி போல பள்ளி கட்டிடங்களின் தரத்தை உயர்த்தி, கல்வி தரத்தை உயர்த்தினவன தான் மறுமுறை செய்தார் அவர். அப்ப அந்த மாதிரி அவங்க செய்யல. இப்ப நாங்க வரும்போது ஒரு கேள்வி நீங்க எழுப்பி பாருங்க. 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசால் கொடுக்க முடியாத கல்வியை ஒரு தனியார் முதலாளி கொடுத்துருவாரு, ஒரு முதலாளி மருத்துவத்தை கொடுத்துருவாருன்னா அரசு தோக்குதா? அந்த கேள்வியை நீங்க எழுப்பி பார்க்கணும். அப்படித்தானே? ஒரு அரசுங்கும் போது அதுக்கு ஒரு தரம் இருக்கணும்ல. ஏன் அரசு போக்குவரத்தை விட தனியார் போக்குவரத்து, ஏன் அரசு பேருந்தை விட எல்லாம் அப்படிங்கும் போது அது என்ன அரசு தோல்வியுற்ற அரசா? அப்ப அதுதான் இங்க இருக்கிற வழியா இருக்குது. அப்ப ஒரு முதலாளி ஜெயிச்சிடறான், தரமானது அவன் தான் கொடுப்பான், மின் உற்பத்தி விநியோகம் அவன் தான் கொடுப்பான், குடிநீர் அவன் தான் கொடுப்பான். அரசு என்ன வேலை செய்யும்? சாராயம் விற்கும். இது ஏற்புடையதான் பாருங்க. அப்ப அதனால இதை மாத்தணுங்கிறதுக்காக தான் நாங்க வேலை செய்யறோம். இப்ப நாங்க வரும்போது என்ன சொல்றோம்? கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அத உலகத்தரத்திற்கு ஆகச்சிறந்த கல்வியை ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லாமல் சரியாக சமமாக தரமாக
எல்லாருக்கும் கொடுப்போங்கிறோம். நான் வந்த பிறகு ஒரு என் ஆட்சியை கொடுங்க, அரசு பள்ளி கல்லூரிகளுக்கு போற மாணவர்கள் எண்ணிக்கை குறைதா இல்லையா? இந்த தனியார் பள்ளிக்கு போறது, அரசு பள்ளி கல்லூரிக்கு வர மாணவர்கள் எண்ணிக்கை கூடுதா இல்லையா? அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு வேலையில் முன்னுரிமை. சட்டம், அமைச்சர் பெருமக்களோ பாராளுமன்ற உறுப்பினரோ சட்டமன்ற உறுப்பினரோ மாமன்ற உறுப்பினரோ அரசு அதிகாரிகளோ எல்லார் பிள்ளையும் அரசு பள்ளி கல்லூரியில் தான் படிக்கணும். சட்டம் தானா தரவு இருந்துட்டு போகுது. அரசு பள்ளியில் வேலை பார்க்கிற ஆசிரியர் பெருமக்கள், கல்லூரியில் வேலை பார்க்கிற பேராசிரியர் பெருமக்கள் பிள்ளைகள் அந்த கல்லூரி பள்ளியில் படிக்கிறாங்களா? இல்லை. என்ன தரம் இல்லை. அரசை நடத்துகிற அதிகாரிகள், இப்ப என் தம்பி செந்தில் பாலாஜிக்கு உடம்பு முடியல, தாத்தார ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பேர்ல இருந்த அவர் பேர்ல இருந்த அரசு மருத்துவமனை படுத்தார். 2 நாள்ல காவிரிக்கு ஏந்துக்கிட்டு போனீங்க. என்ன தரம் இல்லை. நீங்க நடத்துற மருத்துவமனையிலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் எப்படி போய் நம்பி படுக்கிறது? ஐயா கலைஞருக்கு முடியலன்னா, கருணாநிதி ஐயாவுக்கு முடியலன்னா காவேரி அல்லது எம்ஜி ராமச்சந்திரா, ஐயா எம்ஜிஆருக்கு முடியலன்னா ராமச்சந்திரா அப்பலோ, அம்மா ஜெயலலிதாவுக்கு முடியலன்னா ராமச்சந்திரா அப்பலோ, நான் அரசு இதுல போய் படுக்கணும். ஏன்? தரம் இல்லை. நான் செத்தா என்ன? புரியுதா உங்களுக்கு? அதனால அந்த நிலையை மாத்தணுங்கிறோம். அதுதான் மாறுதல். 26 தேர்தல் எப்பவும் போல நடக்கும். 2 கட்சியும் போட்டி போட்டு அறிவிக்கும் சலுகையில. அது வாக்குக்கு காசை கொடுக்கும். என்கிட்ட என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க முன்னெடுக்கிறதுக்கு? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாடு எப்படி இருக்கும்னு சொல்லலாம். நான் சொன்னது புரியல, நான் காட்டுவேன். இந்த மாதிரி இந்த எல்இடி பாரு, என் ஆட்சியில இவர் கேட்கிறாருல பள்ளிக்கூடம் எப்படி இருப்பாரு, இந்த மாதிரி கல்லூரி எப்படி இருப்பாரு, போக்குவரத்து எப்படி நடத்துறேன் பாரு, பாரு வேலை வாய்ப்பு எப்படி பெருக்கிறேன் பாரு, பசி இல்லாத என் நாட்டை எப்படி உருவாக்குறேன், குழந்தைகள் நலன் எப்படி, பெண்கள் பாதுகாப்பு எப்படி,